காரைக்குடி அருகே பெண் ரியல் எஸ்டேட் அதிபர் காரில் வைத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது பக்கத்து வீட்டுக்காரரான சசிகுமார் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாணி நகரைச் சேர்ந்தவர் பாண்டிக்குமார். அவரது மனைவி மகேஸ்வரி அவர் இடம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆவுடைப்பகுதி என்ற இடத்தில் உள்ள அரசு காட்டுப்பகுதியில் ஒரு இடம் பார்ப்பதற்காக சென்றவர் அங்கு காரிலேயே மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு சரணமாக கிடந்தார். அவரது உடலை கைப்பற்றி குன்றக்குடி காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர்களை ஆய்வு செய்த பொழுது, அந்த பகுதியில் உள்ள மக்களின் நடமாட்டத்தை குறித்து ஆய்வு செய்த பொழுது சசிகுமார் என்பவர் தொலைபேசி எண் அந்த டவர்ல காமிச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து சசிகுமார் என்பவர் எங்கே இருக்கிறார் என்று ஆய்வு செய்து அவரை பிடித்து விசாரணை செய்த பொழுது சசிகுமார் தான் இந்த கொலையை செய்துள்ளார் என்று தெரிய வந்தது. சசிகுமார் அந்த பெண் மகேஸ்வரி கார் ஓட்டுநராகவும் அவர் அவருக்கு பயிற்சியும் கார் ஓட்டுவதற்கான பயிற்சியும் அளித்துள்ளார். சசிகுமார் அதிகமான கடன் அவருக்கு இருந்த காரணத்தினால மகேஸ்வரியிடம் பணம் அதிகமாக இருப்பதனால் அவரை ஒரு இடம் காண்பதாக அழைத்துச் சென்று ஆவுடைப்பகுதியை காட்டுப்பகுதியில் வைத்து அவரை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த 13 சவரன் தங்க நகைகளை எடுத்துச் சென்றுள்ளார். சசிகுமாரை கைது செய்துள்ள காவல்துறையினர் கைது செய்தனர். ஆனால் அவர்கள் உறவினர்கள் சசிகுமார் ஒருவர் மட்டுமே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்க முடியாது, மேலும் பலருக்கு இந்த குற்ற சம்பவத்தில் கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்று கூறி குன்றக்குடி காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். அப்பொழுது சசிகுமாரை அழைத்து வந்த பொழுது அவரை தாக்கவும் முயற்சி செய்தனர். அதன் பின்பு அவர்கள் உறவினர் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.